கவிதா, ஊட்டி கொடைக்கானல் எங்கேயாவது ஒரு 10 நாள் ரெஸ்ட் எடுத்துட்டு வரலாமா? அதுக்கெல்லாம் எனக்கு 10 நாள் லீவு கிடைக்கணுமே. கவிதா, நீ ரொம்ப டயர்டா இருக்க மாதிரி தெரியுது. கொஞ்சம் படுத்து ரெஸ்ட் எடுத்துக்கிறியா? ஒரு 5 நிமிஷம் கண்ணை மூடிட்டு வரேன். சரி. இந்தாங்க நைட் போட வேண்டிய மாத்திரை. சாப்பிட்டீங்கன்னா 10 நிமிஷம் கழிச்சு சாப்பிடலாம். என்னத்த ரொம்ப யோசிச்சுட்டு இருக்கீங்க? இந்த காலத்து பசங்க எதையுமே பெருசா நினைக்கிறது இல்ல. அத பத்தி தான் யோசிச்சுட்டு இருந்தேன். என்னத்த புரியல, எதை பத்தி சொல்லிட்டு இருக்கீங்க? காயத்ரி பொண்ணு பார்த்துட்டு போனதா. எங்க காலத்துல எல்லாம் பொண்ணு பார்க்கற படலத்தை பெரிய திருவிழா மாதிரி செய்வோம். யார் வீட்டுல பொண்ணு பார்க்க வராங்கன்னா ஊரே திரண்டு வரும். ஒரே கலகலப்பா சந்தோஷமா ஊரே களை கட்டும். கட்டிக்க போற பொண்ணுக்கு மாப்பிள்ளைக்கு நம்மள பிடிக்குமான்னு ஒரே கலவரமா இருக்கும். மாப்பிள்ளைக்கு பொண்ணுக்கு நம்மள பிடிக்குமா பிடிக்காதான்னு ஒரே டென்ஷனா இருக்கும். அந்த காலத்துல பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்கறது பெரிய அதிசயம்மா. மாப்பிள்ளை உரமான ஆளான்னு பாக்குறதுக்கு ஜல்லிக்கட்டு காளைய அடக்க சொல்லுவாங்க, இளவட்ட கல்ல தூக்க சொல்லுவாங்க, ஏக கலைபரம் பண்ணுவாங்க.
அதெல்லாம் இப்ப எங்க போச்சுன்னே தெரியல. அந்த பாரம்பரியம், அந்த சம்பிரதாயம், அந்த ஜனங்க சந்தோஷம் எல்லாம் என் கண்ணு முன்னாடியே கரைஞ்சு காணாம போச்சு. காயத்ரி பொண்ணு பார்க்க வந்திருக்காங்க. அவ வரா, மாப்பிளைய பார்த்து ஹாய்ங்கிறா, மாப்பிள்ள ஹலோங்கிறான், பொண்ணு கூட பேசணும்னு சர்வ சாதாரணமா சொல்றான். இவளும் யாரையும் கேட்காம உடனே சரிங்கிறா. 2 பேரும் ரூமுக்குள்ள போய் ஏதோ பேசினாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு இவ வந்து மாப்பிள்ளை பிடிக்கலங்கிறா, அவன் வந்து பொண்ணு வேண்டாங்கிறான். அதோட முடிஞ்சு போச்சு இந்த சம்பவம். அடுத்த நிமிஷம் அவன் பாட்டுக்கு வெளியே போயிட்டான், இவ உள்ள போயிட்டா. எழவு விழுந்த வீடு மாதிரி ஆயிப்போச்சு. அவ்வளவுதானா? இதான் பொண்ணு பாக்குற லட்சணமா? என்ன இந்த காலத்து பசங்க, எதுவுமே எனக்கு ஒட்டல, பிடிக்கவும் இல்ல. என்ன பண்றது அத்தை, காலம் மாறி போச்சு. சம்பிரதாயம் எல்லாம் ஈஸி ஆயிடுச்சு, கட்டுக்கோப்பு கலண்டு போயிடுச்சு. அந்த பையன் ரூமுக்குள்ள போய் காயத்ரியையும் சுப்புவையும் சேர்த்து வச்சு ஏதோ தப்பு தப்பா பேசியிருக்கான். இவ உடனே பலார அரைஞ்சிருக்கா அந்த பையனை. என்னம்மா இதெல்லாம் அசிங்கம்? எனக்கு ஒண்ணுமே புரியலம்மா. இதுவே எங்க ஊரா இருந்திருந்தா, எங்க உறவுகளுக்கு மத்தியில இந்த சம்பவம் நடந்திருந்தா, இந்நேரம் அந்த பையன் உயிரோட வீடு தாண்டி இருக்க மாட்டான். என்னத்த, அந்த பையன் ஒரு மடையன், சுத்த சந்தேகக்காரனா இருக்கான். எதையோ தப்பா புரிஞ்சுக்கிட்டு அவன் கேட்டிருக்கான். அதுவும் அவன் போனதுக்கு அப்புறம் தான் எல்லா விஷயத்தையும் இவ சொல்லிருக்கா. அதுக்கப்புறம் போய் அவனை நம்ம தேடி என்ன பண்ண முடியும்? அதனால இதை நினைச்சு நீங்க வருத்தப்படாம விட்டுருங்க அத்தை. அது இல்லம்மா, என் புள்ள சுப்பு எவ்வளவு நல்லவன். இன்னொரு பொண்ணை ஏற எடுத்து கூட பார்க்க மாட்டான். என் பிள்ளைய பத்தி இவனுக்கே இப்படி தோணுச்சு. அதான் எனக்கு அதிர்ச்சியா இருக்கு. எனக்கு அதிர்ச்சியா இல்ல அத்தை, அதான் எனக்கு இன்னும் அதிர்ச்சியா இருக்கு. காயத்ரி சொன்னதை கேட்டப்போ எனக்கே ரத்தம் கொதிச்சுது. ஆனா நீயும் சுப்புவும் அத சர்வசாதாரணமா எடுத்துக்கிட்டீங்களே, ஏன்? அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. நீ என்ன சொல்ற? காரணமா? நான் ஒண்ணு சொன்னா நீங்க தப்பா நினைச்சுக்க கூடாது. என்ன? என் வீட்டுக்காருக்கு குழந்தை பெத்துக்கிற தகுதி இருக்கு, ஆனா எனக்கு தான் அந்த தகுதி இல்ல. அதனால குழந்தைக்காக அவரையே இன்னொரு கல்யாணம் பண்ணிக்க கூடாது. சரசு, அத்தை, அவர் ஒரேடியா நல்லவரு, அப்பழுக்கு இல்லாதவருன்னு சொல்லி அவர் வாழ்க்கைய நாமளே கெடுக்க வேண்டாம் அத்தை. அவரோட ஆசைகளை சுருக்க வேண்டாம். அவர் ஒரு உணர்ச்சி பூர்வமான சாதாரண மனுஷன். என் குழந்தை வயித்துல இறந்ததுக்கு அப்புறம், அதை நான் காப்பாற்ற முடியாம போனதுக்கு அப்புறம், என்ன நான் ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் தேத்திக்கிட்டேன். என் புருஷன் எத்தனை நாள் ஸ்ரீராமரா இருப்பாருன்னு என்னால கேரண்டில கொடுக்க முடியாதத்த. என்னைக்காவது ஒரு நாள் அவருக்கு குழந்தை மேல ஆசை அதிகமாலாம். அன்னைக்கு அவர் இன்னொரு பொண்ணை தேடி போலாம். இதுதான் அத்தை இயல்பு. இதுதான் சராசரி மனுஷனோட உணர்ச்சி. அந்த உணர்ச்சிய நான் மதிக்க வேண்டிய நிலைமைக்கும் சூழ்நிலைக்கும் அந்த கடவுள் என்ன தள்ளிட்டான். என்னத்த, ஏன் அப்படி பாக்குறீங்க? இல்ல சரசு, நீ ஏன் அப்படி எல்லாம் பேசுற? என்னத்த, இந்த சரசு 24 மணி நேரமும் சமையல் ரூம்லயே சாப்பாடும் சாம்பாரும் தான் செஞ்சுட்டே இருக்கணுமா? சாதாரண மனுஷனோட உணர்ச்சியை பத்தி நான் பேசக்கூடாதா? இல்ல எனக்கு அந்த உரிமை இல்லையா? நீங்க இங்க வரத்துக்கு முன்னாடி இங்க நடந்த விஷயம் எதுவுமே உங்களுக்கு தெரியாது. குழந்தை மேல ரொம்ப ஆசையா இருக்கீங்க. அது என்னால உங்களுக்கு கிடைக்காத வருத்தத்தினால தானே நீங்க குடிகாரனா மாறுனீங்க. அதனால நீங்க இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கோங்க. எனக்கு அதுல பூர்ண சம்மதம்னு என் புருஷன் கிட்ட சொல்லிட்டேன்.
அவருக்கு நான் பெர்மிஷனும் கொடுத்துட்டேன். ஆமா அத்தை, நான் மனப்பூர்வமா ஒரு முடிவு எடுத்துக்கிட்டு என் மனசை கல்லாக்கிக்கிட்டு அவர்கிட்ட அதை சொல்லிட்டேன். ஏன்னா நாம அடுத்தவங்களுக்கு எப்பவுமே சந்தோஷம் தான் கொடுக்கணுமே தவிர, அது நம்மளால முடியாத பட்சத்துல அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய சந்தோஷத்துக்கு நாம இடைஞ்சலா இருக்க கூடாது. அப்படி இருந்தா அது பாவம். அது நம்மள நேசிக்கிறவங்களுக்கு நாம கொடுக்கிற தண்டனை. அத்தை, நானே தைரியமா இருக்கேன், நீங்க ஏன் அழுவுறீங்க? சரசு, அது மட்டும் இல்ல அத்தை, நான் இன்னொரு விஷயமும் அவர்கிட்ட சொல்லிட்டேன். இன்னொருத்தி என் வாழ்க்கையில வந்தா அவ என் கூட அனுசரிச்சு ஒத்து போவாளான்னு எனக்கு தெரியல. அதனால என் தங்கச்சி காயத்ரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா அவளையே கல்யாணம் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டேன். சரசு, அத்தை, எப்படிம்மா இப்படி ஒரு வார்த்தையை சொன்ன? எப்படிம்மா உன்னால இப்படி ஒரு வார்த்தையை சொல்ல முடிஞ்சது? எந்த பொண்ணு சொல்ல மாட்டாளேம்மா. எந்த பொண்ணாலையும் இப்படி ஒரு வார்த்தையை சொல்லவே முடியாது. ஏம்மா, ஏன் சொன்ன? ஏன் உன் தலையில நீயே மண்ணை அள்ளி போட்டுக்கிற? என் தலையில மண் விழுறத பத்தி இனிமே எனக்கு கவலை இல்ல அத்தை. அவர் தலையில இன்னொரு முறை அக்ஷதை விழுந்தா அதுவே எனக்கு போதும். ஐயோ கடவுளே, இப்படி ஒரு தங்கமான மருமக கிடைச்சிருக்காளே. இவ அருமை தெரியாம நான் எத்தனை காலம் ஒதுக்கி வச்சிருக்கேன், உதாசீனப்படுத்தி இருக்கேன், உன் வாழ்க்கையை நரகமாக்கி இருக்கேன். சரசு, என்ன மன்னிச்சிரு சரசு. ஐயோ அத்தை, என்ன அத்தை நீங்க பெரிய பெரிய வார்த்தைலாம் பேசுறீங்க? இன்னைக்கு தாமா உனக்கு ஒரு நல்ல மாமியார நான் இல்லைன்னு நினைக்கிறேன். ஐயோ அத்தை, அந்த மாதிரிலாம் ஒண்ணும் இல்ல. நீங்க ரொம்ப நல்லவங்க தான். ஏதோ ஏன் தலையெழுத்து இப்படிலாம் நடக்கிறதுக்கு காரணம் ஆயிடுச்சு. அதனால நான் யாரையும் இப்பெல்லாம் எந்த குறையும் சொல்றது இல்ல அத்தை. நாமளே ஒரு குறையோட இருக்கோம், நாம யார குறை சொல்றது? கஷ்டத்தோட எந்த எல்லை வரைக்கும் போகணுமோ அந்த எல்லை வரைக்கும் நான் போயிட்டு வந்துட்டேன். அதுவே இப்போ என் மனசை பக்குவப்படுத்திருச்சு. இனிமே எனக்கு எந்த கஷ்டம் வந்தாலும் அது பெருசு இல்ல. இன்னொருத்தி என் வாழ்க்கையில வந்து பங்கு போட்டா கூட எனக்கு அது ஒரு பெரிய கஷ்டம் இல்ல. என் புருஷன் சந்தோஷமா நிம்மதியா இருக்கணும், எனக்கு அது போதும் அத்தை. ஒரு பொண்ணு எந்த அளவுக்கு பேசி நான் பார்த்ததே இல்லம்மா. நீங்க இன்னொரு கேள்வி கேட்டீங்க. வந்த மாப்பிள்ளை பையன் அவரையும் காயத்ரியும் சம்பந்தப்படுத்தி பேசினப்போ நீயே அதிர்ச்சி அடையலன்னு. நான் உண்மையை சொல்லட்டும் அத்தை, அப்படி ஒண்ணு நிஜமாவே நடந்தா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். காயத்ரிக்கும் அவருக்கும் சம்பந்தம் இருக்க கூடாதான்னு என் மனசு நினைச்சது. அதனாலதான் அந்த அந்த பையன் சொன்னப்போ எனக்கு அது ஒரு பெரிய அதிர்ச்சியா இல்ல. இப்பவும் காயத்ரி என் புருஷனை கல்யாணம் பண்ணிக்கிட்டா நல்லா இருக்கும்னு தான் நான் நினைக்கிறேன். அதனால பல பிரச்சனைகள் தீரும். காயத்ரிய கல்யாணம் பண்ணிக்கோங்கன்னு இந்த விஷயத்த பேசினதுக்கு அப்புறம் தான் அவர் காயத்ரிக்கு மாப்பிள்ளைய பார்த்து கல்யாணம் பண்ணணும்னு முடிவு பண்ணி அவளுக்கு மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு. ஆனா எனக்கு ஒரு விஷயம் நிச்சயமா தெரியும். காயத்ரிக்கு அவரை ரொம்ப பிடிக்கும். மாமாவை கல்யாணம் பண்ணிக்கோன்னு அவகிட்ட சொன்னா அவ சரின்னு சொல்லிடுவா. ஏன்னா அந்த அளவுக்கு அவர் மேல
மரியாதையும் மதிப்பும் வச்சிருக்கா. என் புருஷன்தான் வேண்டான்னு சொல்றாரு அத்தை. அடி பாவி, அப்புறம் ஏன் இந்த விபரீத விளையாட்டு விளையாடுற? இனி செய்யறது சரியில்லை சரசு. உன் புருஷனே வேணாங்கிறான், அப்புறம் நீ ஏன் இன்னொரு கல்யாணத்துக்கு அவனை வற்புறுத்துற? அத்த, ஒரு முடிவு எடுத்து அது ஒரு பொம்பளை சொன்னா அது வைராகியம். ஒரு முடிவெடுத்து அதே ஆம்பளை சொன்னா அது வெறும் பாக்கியம். ஆம்பளைங்களுக்கு வைராகியம் எல்லாம் கிடையாது. அவங்களால வைராகியமா இருக்கவும் முடியாது. ஆனா பொம்பளை என்னைக்குமே பேச்ச மாற மாட்டா. ஆனா ஆம்பளைங்கள அப்படி கிடையாது. அவங்க சந்தர்ப்பவாதிங்க, சட்டுன்னு மாறிடுவாங்க. அவங்கள நம்ப முடியாது அத்த. நான் ஆம்பளைங்கள குறை சொல்லல அத்த, ஆண்டவனோட படைப்பு அந்த மாதிரி தான். வாஸ்தவம் தான் அம்மா. புருஷன் இறந்தா அவனோட நினைப்பிலேயே ஒரு பொம்பளையால இருக்க முடியும். ஆனா பொண்டாட்டி இறந்துட்டா ஒரு புருஷனால கொஞ்ச நாள் கூட தனியா இருக்க முடியாதுமா. உடனே வேற துணை தேடும். நீ சொல்றது சரிதான், அதுக்கு நானே ஒரு சாட்சி. என் புருஷன் இறந்ததுக்கு அப்புறம் வைராகியமா வேற எந்த சிந்தனையும் இல்லாம என் பிள்ளைங்களை தனி ஆளா நின்னு கஷ்டப்பட்டு வளர்த்து ஆளாக்கி இருக்கேம்மா. இதுவே நான் இறந்து என் புருஷன்கிட்ட என் குழந்தைங்க இறந்திருந்தா அவர் தனியாவா வளர்த்திருப்பாரு? ஒரு சித்திய கொண்டு வந்திருப்பாரு. அவ என்னென்ன கொடுமை பண்ணிருப்பாளோ யாருக்கு தெரியும்? அதான் அத்த, இன்னைக்கு வேற ஒரு கல்யாணம் வேணான்னு சொல்றது என் புருஷன்தான். ஆனா நாளைக்கு இன்னொரு கல்யாணத்துக்கு அவர் தயாரா இருப்பாரு. அதனாலதான் அத்த, நானே அவருக்கு இந்த சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்கறேன். நான் செய்யறது சரியா தப்பான்னு எனக்கு தெரியல. ஆனா என் புருஷனுக்கு என்னால கொடுக்க முடியாத சந்தோஷம் வேற யார் மூலியமாவது கிடைக்குதுன்னா அதுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன். எந்த காலத்திலயும் அவருக்கு நான் தடையா இருக்க மாட்டேன். சரிங்க அத்தை, மாத்திரை போட்டு ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, வாங்க சாப்பிடலாம். மணி 10 மறுநாள் ஆயிடுச்சா? ஷிஷோ, ஆகாஷை கொண்டு வந்து வீட்டுல விட்டுட்டு டாக்டரை பார்க்கணும்னு நினைச்சேன். அங்க போகலையா? ஏன் போகல? என்னன்னா காஃபி டேஸ்ட் என்னமோ வித்தியாசமா இருக்கு. அது பால் கொஞ்சம் தீஞ்சிருச்சு, அதான். ஓஹோ, ஆகாஷ் கொடுத்த காஃபியை குடிச்சோம். அதுக்கப்புறம் எனக்கு தூக்கம் வர மாதிரி இருந்தது. ரூம்குள்ள வந்து தூங்கணும். இப்பதான் எழுந்திருக்கிறேனா? அப்படின்னா நைட்டு முழுக்க சுயநினைவு இல்லாம படுத்திருக்கேனா? அப்போ ஆகாஷ் கொடுத்த காஃபில தூக்க மாத்திரை கலந்திருக்கான்.